Hi, hello. Once again, welcome back to the preview. இன்னைக்கு preview நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனலுக்கு பார்க்க போறோம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பீடாக் கிட்ட போயிட்டு நம்ம இன்னைக்கு 11 என்ன, கேம் சேஞ்சர் யாரு, மேட்ச் அப் என்ன எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் பிஃபோர் தட், just want to say something and register it. Tournaments are won on performances, not on making excuses. யார் எக்ஸ்கியூஸ் பண்றாங்க, யார் எக்ஸ்கியூஸ் சொல்லலைங்கிறதுக்குள்ள நான் போகல. இதை நான் முன்னாடி ஹிந்தி சேனல்லையும் அட்ரஸ் பண்ணியிருந்தேன். ஒருத்தரோட சரி இன்னொருத்தரோட சரியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக இன்னொருத்தர் சொல்றது நான் தவறுன்னு சொல்ல. 2023 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் இன் இந்தியா எல்லா வென்யூ, எல்லா மேட்சும், எந்த டீமுமே ஒரு மேட்சும் வேற வென்யூல ஆடல. இந்தியால ஆடுறாங்க, எல்லா வென்யூக்கும் போனோம், அப்படி எல்லா வென்யூக்கும் இந்தியா போறாங்க. நடக்கிற ரீசெண்ட் ஐசிசி ஈவெண்ட்ஸ் எல்லா இடத்துலயுமே இந்தியன் ஃபேன்ஸ் டர்ன் அப் இன் ஹியூஜ் நம்பர்ஸ். இந்தியன் ஃபேன்ஸுக்கு என்னைக்குமே இந்தியன் கிரிக்கெட் கடமைப்பட்டிருக்கு. எல்லா இந்தியன் ஃபேன்ஸும் மேட்ச் பார்க்கணும்னா ஆஸ்திரேலியா போனாலும் சரி, சவுத் ஆப்பிரிக்கா போனாலும் சரி, இங்கிலாந்து போனாலும் சரி, ஒரு கிரவுண்ட்லயும் மேட்ச் நடக்குது. மத்த எல்லா டீம்ஸுக்குமே அந்த லக்ஸரி இருக்கும். ஒரே வென்யூல 2 கேம் இல்ல 3 கேம் ஆடுற லக்ஸரி கூட இருக்கும். இந்தியாவுக்கு அது கிடையாது. கம்ப்ளைண்டா அது சொல்லவே இல்லை. டெஃபினட்டா டாக்ஸிங் தான். பிளைட் எடுத்து போய் டேவிட் மில்லர் சொல்லியிருந்தாரு, பார்த்தேன். பிளைட் எடுத்துட்டு போய் ரெக்கவரி கஷ்டம், 1.5 மணி நேரம் பிளைட் தான் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்றேன், நாட் ஈஸி. லாக்டிக் ஆசிட் பில்டப் இருக்கும். வெரி டிஃபிகல்ட் ரெக்கவர். ஐ அக்ரி, ஐ எம்பத்தைஸ். பட் that is the modern day cricket. It is the nature of the beast. Tournaments again are won on the basis of performances on the day. என்ன வென்யூ, என்ன ஃபெமிலியாரிட்டி, ஒரே வென்யூல ஆடுறாங்க, எஸ். ஆனா அது இந்தியாவுக்கு ஹோம் இல்லையே. எனிவே, இந்தியா டேக்ஸ் ஆன் நியூசிலாந்து கம் பேக் ஃப்ரம் a crushing win. சவுத் ஆப்பிரிக்கா ஒன்ஸ் அகைன் வெளியே போயிட்டாங்க. அதெல்லாம் என்னன்னு பீடாக் கிட்ட கேட்டுருவோம். எஸ் பீடாக், பிஃபோர் வி கோ இன்டு தி கேம்ஸ் ப்ரிவ்யூ சொல்லுங்க. ஐயா, 2009 சாம்பியன்ஸ் ட்ராஃபில எல்லா மேட்சும் செஞ்சுரியன்ல ஆடினீங்க. ஆடிட்டு மண்ணை கவினீங்களே, லைவ் ஓடிட்டு இருக்கு. பதில் சொல்லுங்கய்யா. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாமாய்யா? பண்ணலாமாய்யா? நானும் உங்க சப்போர்ட்டர் தான். பண்ணலாமாய்யா? அந்த கட்டாந்தர பிச்சில் எல்லா மேட்சும் ஆடினீங்களேயா, கடைசி ஸ்டேஜ் வரத்துக்கு முன்னாடியே எலிமினேட் ஆனீங்களேயா, நீங்க சாபம் கொடுக்கலாமாயா? தப்பு இல்லையா? சொல்லுங்க. யாரை பத்தி பேசுற நீ? யாரை பத்தி பேசுற? சவுத் ஆப்பிரிக்கா பத்தி தானே பேசுற? 2009 எங்க நடந்தது? சவுத் ஆப்பிரிக்கால தானே. அவங்க தானே எல்லா மேட்சும் அந்த கட்டாந்தர செஞ்சுரியன்ல ஆடினாங்க. கப்பு ஜெயிச்சாங்களா? நியாயம் அப்படின்னா நியாயம். எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்கணும், சவுத் ஆப்பிரிக்கா தான் நியூசிலாண்டை ஜெயிக்கணும். இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா வந்தா சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்கணும். தோத்துட்டு அழாத. இதனாலதான் நீ எதுவுமே ஜெயிக்க மாட்டேன்ற. ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் ஆஷா. நான் சொல்றேன் உங்களுக்கு, அந்த டீம்ல இப்ப நான் இருந்து டாக்டர் முசாஜி மேனேஜரா இருந்திருந்தாருன்னா நான் சொல்லியிருப்பேன், we are not traveling back to துபாய். அந்த ஒரு நாள்ல நீங்க மலையை புரட்டலாம் முடியாது. யோ, ஒரு நாள்ல என்னையா கண்டிஷன்ஸ் தெரிஞ்சுப்பேன்? கண்டிஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது என்ன? ஒண்ணு, அங்க ஒரு 3 நாள் முன்னாடி போயிட்டு ஒரு 2 நெட் செஷன் இந்த கிரவுண்டுக்குள்ள இருக்கணும், இல்லைன்னா ஒரு வார்ம் அப் மேட்ச் ஆடணும். அதுதானே. இப்போ ஒவ்வொருத்தரையும் புட்டு வைக்கணும்ல. துபாய் கண்டிஷன்ஸ்ல 20 to 40 எந்த டீம் பேட்டிங் ஆடுதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. 15 to 35 ஸ்பின் யார் நல்லா போடுறாங்களோ எக்கனாமிக்கலா அவங்க தான் ஜெயிப்பாங்க. அந்த பேட்டர்னை உடைச்சு கொடுக்குறோம்ல, அந்த இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு கிடையாதா? ஸோ நீங்க அங்கேருந்து பிளைட் எடுத்து ஒரு நாளைக்கு வருவீங்களா, அந்த துபாய் மண்ணை சுவாசிப்பீங்களா, தோத்துட்டு புர்ஜ் கலிஃபாவோட போட்டோவை போடுவீங்களா, போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்தியா தோக்கணும், இந்தியா தோக்கணும் அப்படின்னு சாபம் கொடுப்பீங்களா? யோ, ஸ்டாண்ட் அப் மேன், ஸ்டாண்ட் அப். தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ. கும்மா குத்தி அமைச்சிருக்கான் நியூசிலாந்து. அதுக்கப்புறம் முன்னாடியே ட்ரை சீரீஸுக்கு பாகிஸ்தான்ல போனல, ஆனல. என்ன அக்ளிமடைஸ் பண்ண கண்டிஷன்ஸ்? 355 ரன் டாட் மேல டாட்டே வந்து அப்படின்னு ஆடுறவன் உனக்கு அகைன்ஸ்டா 355 சேஸ் பண்றான். அதுக்கப்புறம் இப்ப 362 ரன் கொடுக்குற. உனக்கெல்லாம் கண்டிஷன்ஸை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? தெரியாம கேக்குறேன். இதே ஆஷா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஆஷா. இத்தனை வருஷமா நீங்க ஐபிஎல் ஆடுறீங்க ஆஷா. ஒரு சில நிறைய டீம்ஸ் நல்லா போயிருக்கு, ஒரு சிலது கஷ்டமா போயிருக்கு. ஹோம் கிரவுண்ட்ல இன்வேரியபிளி 7 மேட்ச் ஆடுறீங்க. ஒரு 3 மேட்ச் தொடர்ந்து ஹோம் கிரவுண்ட்ல அடி வாங்கினீங்கன்னா, ஐயோ எப்படா இந்த ஹோம் கிரவுண்டை விட்டு போவோம், நமக்கு டீம் இங்க செட் ஆல, நம்ம ஃபார்ச்சூன்ஸ் பெங்களூர் போனா நல்லா இருக்கும், டெல்லி போனா நல்லா இருக்கும் நினைப்பீங்களா இல்லையா? நல்ல கிரிக்கெட் ஆடுறதுனால, அவன் எல்லா மேட்சும் ஜெயிக்கிறதுனால ஆல் ஆஃப் a sudden becomes an advantage. பியூட்டிஃபுல்லா பெரியப்பா சொன்னாரு, இது நியூட்ரல் வென்யூ, எங்களுக்கு ஹோம் கிடையாது அப்படின்னு. இப்ப நிறைய பேர் வரான் சோசியல் மீடியால, ஏன் நியூட்ரல் வென்யூ கொலம்போல போட்டுருக்காங்க ஃபைனல் போடு, நாங்கள வேணாம் போடு. ஒண்ணு நியாயம் இஸ் நியாயம். இவங்க என்ன பண்ணிருக்கணும், இந்தியா நியூசிலாந்து மேட்ச ஒரு 3 நாள் முன்னாடி வச்சிருக்கணும். மேபி அதை பண்ணிருக்கலாம்.
அப்ப உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா தெரிஞ்சிருக்கும் இந்தியா வந்துட்டு எங்க முடிக்கிறாங்க, என்ன யாரோட ஆடணுன்றது. அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. there is something called கமர்ஷியல் பர்பஸ். ஃபர்ஸ்ட் உங்க பிளேட்ல சாப்பாடு வேணும், அதுக்கப்புறம் தான் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ இந்தியா மேட்ச்னா அது சண்டே தான் ஆடி ஆகணும், அப்பதான் வியூவர்ஷிப் வரும். அதனாலதான் இப்பயும் 3 நாள் தள்ளி சண்டே போட்டிருக்காங்க. ஒரு சிலதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க ஒரே இடத்துல இருந்து ஒரே இடத்துல நீங்க சரி, நான் திருப்பி ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். ஒரு நைஜீரியா டீம் ஆட விடுறீங்க, நைஜீரியா டீம் ஆட விட்டுட்டு துபாயில அவனுக்கு எல்லா மேட்சும் கொடுத்த ஜெயிச்சிருவானா கப்பு? ஒருத்தன் ஜெயிக்கிறான் அப்படின்னா எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா தாயா ஜெயிக்கணும், இந்தியா ஜெயிக்க கூடாது, சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்கணும். இந்தியா நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க, ப்ளீஸ் கிவ் இட் டு இந்தியா. பாட்டம் லைன், நோ மோர் டிஸ்கஷன்ஸ் ஆன் எனி சார்ட் ஆஃப் அட்வான்டேஜ். இல்ல இன்னொரு லேயர் ஒண்ணு இருக்கு மச்சி. இதுல நான் என்ன சொல்றேன்னா, நீ எங்க வேணா போடு மேட்ச், நீ சொன்ன ஸ்ரீலங்கால போடு, எங்க வேணா போடு. ஃபர்ஸ்ட் இதை நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம். எனக்கு என்னன்னா ஓகே, அகைன் நான் திருப்பி சொல்றேன், யாரோ விக்கிறாங்க, யாரோ சொல்றாங்க. இதே வந்து ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்தா கரும்பள்ளி சம்பள்ளி குத்திர மாட்டீங்க? வேற ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுனால அந்த எக்ஸ்கியூஸ் ஆன் போர்டு எடுத்துக்கிட்டு நம்ம டீமையே பத்தி நம்மளே பேசுறோமே. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எஸ், இந்தியால உட்கார்ந்து இருக்கிற எத்தனையோ சவுத் ஆப்பிரிக்கா சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, ஆஸ்திரேலியா சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா இந்தியன் கிரிக்கெட்டுங்கிறது இன்னைக்கு இந்தியாவை உலக வரைபடத்துல ஒரு இடத்துல போய் நிக்க வைக்கக்கூடிய ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். லெட்ஸ் ஆல் பி ப்ரௌட் ஆஃப் இட். இப்ப இவனும் சொல்றான் எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்கணும், பட் இந்தியா மேல பிரைடோட தானே பேசுறான். லெட்ஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் தட் தீஸ் ஆர் வெரி குட் கிரிக்கெட்டர்ஸ். நாளைக்கு நம்ம மேட்ச் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கல அதுக்குள்ளலாம் நான் போகவே இல்லை. There is a possibility New Zealand will come out and play good cricket and they might win the tournament. But India don't take anything away. 3 consecutive final, yeah. 3 consecutive final. There is a possibility that we could have ended up with 3 ICC titles. Bang, bang, bang. Let's be proud of the kind of cricket that we are producing. இதெல்லாம் கூட விட்டுரு. பாகிஸ்தானோட சாம்பியன்ஸ் டிராஃபி, பாகிஸ்தான் என்ன சொன்னா, நான் பாகிஸ்தானோட சாம்பியன்ஸ் டிராஃபி நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எங்க நாட்டுல தான் நடத்துவேன் அப்படின்னா ஓகே, அதுதான் பேஸ் லைன். ரெண்டாவது என்ன சொன்னா, இந்தியா நாங்க பாகிஸ்தானுக்கு டிராவல் பண்றதுல முடிவு பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நாங்க பாகிஸ்தான் வர மாட்டோம், அனில் அல்லா அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப முடிவு பண்ண வேண்டியது யாரு? ஓகே, நீங்க சொல்லலாம் பிசிசிஐ பவர்ஃபுல், ஐசிசி பவர்ஃபுல், இந்த டிபேட்டுக்குள்ள நான் போகவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு பிசிசிஐயோ இந்தியன் டீமோ வர வேணாம்னு நினைச்சா வர வேண்டாம், நீங்க வர வேண்டாம்னு சொல்லி ஆடுங்க. You want all the nations to play, you want to accommodate. இந்தியாக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஐசிசி has put the schedule. அண்ட் ஸ்கெட்யூல போட்டதுக்கு அப்புறமா இந்தியாக்கு ஏத்தா மாதிரி போட்டான், இப்படி போட்டான், அப்படி போட்டான். அன்ஃபேர், வெரி அன்ஃபேர். இதை வந்து நம்ம குட் கிரிக்கெட் ஆடுறதை தாண்டி இல்ல, இது எப்படின்னா இந்தியாவுக்கு வந்து இன்னொரு டீம், எந்த டீம் நான் சொல்லல, அந்த டீம் வந்தா மட்டும் எப்போதுமே எக்ஸ்கியூஸ் இருந்தேனே இருக்கும். அந்த டீம் வந்துட்டு அடி வாங்கிட்டு போவாங்க. போனவனே do you think the pitches were produced of top quality? டேய், தோத்துட்டு என்னடா வேற ஏதோ பேசுற நீ? அத மைக்கேல் மதன காமராஜர் சொல்லுவாரு, அம்மா என்னம்மா அப்பா ஒரு மாதிரி பேசுறாரு அப்படின்னு. அந்த மாதிரி என்னடா, யாருமே இவனை பிடிச்சு காலரை பிடிச்சு கேட்க மாட்டீங்க, என்னடா அப்படின்னு கேட்க மாட்டீங்க. சோ ஐ மீன் இந்த சென்ஸ் நான் ஜென்ரலா சொல்றேன், நம்மளை எப்படி இந்த மாதிரி பண்ணிக்க முடியும்? யாராவது நம்மளை பத்தியே குறைச்சி எடை போட்டு நம்ம ஊர் ஆளுங்களே பேசினாங்கன்னா தட்டி கேட்கணும்ன்ற நான் தப்பு. அந்த மாதிரி பேசுறது, அவங்க நம்ம விக்கிறாங்க, நம்ம அதை வாங்குறோம், அந்த மாதிரி சொல்லவே கூடாது. சூப்பர் கிரிக்கெட் ஆடுறாங்க, 12 மாசம் ஆடுறாங்க இந்தியன் கிரிக்கெட் டீம், ஏன் ஆடுறீங்க அப்படின்னு எங்களை பார்த்து கேட்காதீங்க. பிளேயர்ஸ் ஆடுறாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு நேற்று கிடையாது, 15 வருஷமா நடந்துட்டு இருக்கு. த்ரூ அவுட் தி சீசன் ஆடுறாங்க, இன்ஜுரிஸ் வருது, டெஸ்ட் ஃபார்மேட் ஆடுறாங்க, T20 ஆடுறாங்க. இப்ப ஐபிஎல் எத்தனையோ பேர் குத்தமர சொல்லியிருந்தாங்க. ஐபிஎல்னால தானே இன்னைக்கு 3 ஃபார்மேட்டுக்கு 3 டீம் போடக்கூடிய சூழ்நிலையில உட்கார்ந்துருக்கோம். ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் சூப்பர் பவரா டர்ன் ஆகி வந்துட்டு இருக்கோம். உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய நிலைமையில தள்ளி இருக்கிற ஒரு ஸ்போர்ட் அண்ட் டீம் இந்தியன் கிரிக்கெட் டீம். பாட்டம் லைன் பேசுறதுல பாயிண்டே கிடையாது. அட்வான்டேஜ் இருக்கா? மேபி இருக்கு. அதனால சுமாரா கிரிக்கெட் விளையாடுறாங்களா? கிடையவே கிடையாது. வேற லெவல் கிரிக்கெட் விளையாடுறாங்க, அடிச்சு நவுத்துறாங்க. என்ன மச்சி, நீ எமோஷனலா பேசுற, நான் எமோஷனலா பேசிட்டேன். கொண்டு போயிடுச்சு. இல்ல ஆஷா, நீங்களாவது உங்களுக்கு உங்க சட்டப்பையில ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கு, அது இந்தியா. நான் ஓபனா பப்ளிக் கிட்ட என்ன சொல்றேன், எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்கணும்ன்றேன். அப்படிங்கும் போது நான் நியாயமா என்ன பேசுறேன், இந்தியா பிளேட் பெட்டர் கிரிக்கெட் தேன் எனிஒன் எல்ஸ். இல்ல என்ன சொல்லுவாங்க, ஜெய்ஷா தானே இது ஐசிசி சேர்மன், அவரு இப்படிதான் போடுவாரு. அப்படிதான் போட முடியுமாயா? எத்தனை பேர் உட்கார்ந்து இருப்பாங்க சேர்ல, அப்படிலாம் போட முடியுமா? என்ன இல்ல, இவங்கெல்லாம் எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இன்னொன்னு நான் சொல்றேன் கேளுங்க, இப்ப இந்த டோர்னமெண்ட் வர்றதுக்கு முன்னாடி ஓடிஐ கிரிக்கெட் துபாயில இந்தியா எப்ப ஆடினாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஏசியா கப் அந்த ஆப்கானிஸ்தானோட ஒரு டை கேம் ஆச்சு லாஸ்ட், அது ஃபைனலா, அதுதான் கடைசி ஆடினது எனக்கு தெரிஞ்சு ஓடிஐ. அவனுக்கு அப்புறம் நியூசிலாந்து ஆடி இருக்காங்க, ஆப்கானிஸ்தான் ரெகுலரா ஆடி இருக்காங்க,
சவுத் ஆப்பிரிக்கா போன வருஷம் போயிட்டு ஒரு கும்மாங்குத்து தாவாங்கட்ட 2 பேர் அந்த அல்லா கசன்பார் உடைச்சு ஒரு 7 தையல் போட்டு அப்படியே இப்படி போட்டுட்டு இப்படி வந்தாங்க. ஓகே, எல்லாருமே அங்க ஆடி இருக்காங்க. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஐஎல் லீக்ல நிறைய பிளேயர்ஸ் அங்க டோர்னமெண்ட் T10 லீக் ஐஎல் லீக் ஏகப்பட்டது நடக்குது. ஓகே, ரோஹித் சர்மா வந்து ரொம்ப மெஷர்டா ஒரு இது கொடுத்தாரு. நான் திருப்பியும் சொல்றேன், எனக்கு ஆக்சுவலி எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா, கௌதம் கம்பீர் சொன்னதுதான். எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு டியூ ஃபீல் செலக்ஷன் எல்லாம் சொன்னேன். ஐ டோன்ட் கேர். வேற இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா ஐ டோன்ட் கேர். எங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள எதுக்கு தேவையில்லாத விஷயத்த புகுத்துறீங்க? அவசியம் இல்ல. இது பிளேயர்ஸ் கன்சர்ன். இப்போ ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அதாவது எல்லாரும் டீமை பேசுறாங்க. ஓகே, நீங்க வெளில பேசுங்க. பிளேயர்ஸ் கன்சர்ன், அது சப்போர்ட் ஸ்டாஃப் கன்சர்னா, ஹெட் கோச் கன்சர்னா, இது யாருமே இந்தியன் கிரிக்கெட் டீம் கன்சர்ன் பண்ற விஷயமே இல்ல. எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்த டீமுக்குள்ள நுழைக்கிறாங்க, நுழைச்சு அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயும் கேட்கறாங்க. எனக்கு என்னால அது வந்து என்ன சொல்றது, ஒரு ஸ்டேஜுக்கு மேல இல்ல காமெடி பண்றீங்க அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி கேள்விகள் வந்து எடுக்கவே கூடாது பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. எனக்கு தெரிஞ்சு எடுக்கவே கூடாது. ஐ வாண்ட் டேக் திஸ் क्वेश्चन சொல்லிடணும். இல்ல ஷா, இப்ப நம்ம அந்த ஷூட் பண்ணோம் பாருங்க, ப்ரிவியூஸ் பண்ணோம் பாருங்களேன், பண்ணிட்டு நம்ம போட்ட போது பயங்கரமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய பேரு. ஆமா, இந்தியா தானே மார்க் கொடுக்க போறீங்க, இந்தியா தானே ஜெயிக்க போகுது, இந்தியா நியூசிலாந்து தான் வர போறாங்க ஃபைனலுக்குன்னு. இப்ப நம்ம என்ன சொன்னோம், அந்த குரூப் ஆஃப் டெத்னு பேர் தான். இந்த டீம்ல இந்த குரூப்ல இருந்தா 2 டீம் வரப்போகுதுன்றதுக்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் பயஸ்ட். ஏன்னா அப்ப அந்த பிஜிடி எல்லாம் ஒரு அடி வாங்கிட்டு வந்ததுனால இந்தியா தோத்துருவாங்கன்னு நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு நம்ம தோக்கணும்னு ஆசை. இப்ப அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்களால அதை டைஜஸ்ட் பண்ண முடியல. இப்ப என்ன மாதிரி ஒரு ஆளை பாருங்க, இப்ப நான் வந்து இந்தியாலே பிறந்து வளர்ந்தேன், சவுத் ஆப்பிரிக்கா எனக்கு வாழ்க்கை கொடுக்குதுன்றதுனால ஹார்ட்கோரா சவுத் ஆப்பிரிக்காவை சப்போர்ட் பண்ற பாருங்க. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிறவங்களே நமக்கு நிறைய பேர் எதிரி. தட் இஸ் ஆனஸ்டி. இப்ப என்ன பண்ணுவாங்க, இந்தியா ஜெயிக்க போறாங்க, இந்தியா ஜெயிச்ச உடனே என்ன ஆகும், இந்த அட்வான்டேஜ்னால தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்ல போறாங்க. சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம். we will do our preview for the final now in the honest way possible. சாயம் பூசுறாங்க. இது ரொம்ப வருஷமா நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். ஏதாவது ஒண்ணு நம்ம ஜெயிச்சா அதை செலிப்ரேட் பண்ணணும். செலிப்ரேட் பண்ணாம அதுக்கு ஒரு சாயம் பூசி அதை ஒரு மாதிரி எப்படி தள்ளி விட வேண்டியது. அப்படி தோத்தோம்னா அதை மிகப்படுத்தி பேசி இப்படிதான் தோக்குறாங்களா, அதெல்லாம் இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு பேச வேண்டியது. எனிவே நம்ம ப்ரிவியூக்குள்ள போயிடலாம். ப்ரிவியூக்குள்ள இந்தியா நியூசிலாந்து மேட்ச்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது 11, 2 டீமோட 11. ஏன்னா இது தெரிஞ்சு 2 டீமுமே 11 மாத்த போறது இல்ல. மேட் ஹென்ரிக்கு இன்ஜுரி கன்சர்ன் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இது என்னோட டேக். இந்தியா அதே 11ஓட தான் போவாங்க. எந்த வித மாற்றம் பண்றதுக்கு யூஸே இல்ல. ஒருத்தர் வந்து காமெண்ட் செக்ஷன்ல நான் படிச்சிருந்த பேர் தெரியல, வாஷிங்டன் சுந்தர் சேர்க்கலாமே, பேட்டிங் டெப்த்தும் கிடைக்கும், லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஐ டோன்ட் see a reason why வாஷிங்டன் சுந்தர் will come in. அப்படியே வந்தாலும் யாருக்கு பால் வருவாருன்னு எனக்கு தெரியல. பேட்டிங் டெப்த்தும் எப்படி ஆட் பண்ணுவாரு தெரியல. அவர் வந்தா ஏதாவது ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பால் வரணும். 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கில்லி மாதிரி போட்டு இருக்காங்க. வருண் சர்வதி சூப்பரா போட்டிருக்காரு. இஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட் குல்தீப், ஐ டோன்ட் திங்க் இட் மேக்ஸ் எனி சென்ஸ். எந்த சேஞ்சஸ்க்கான வாய்ப்புமே எனக்கு தெரியல இந்தியன் தரப்புல இருந்து. நியூசிலாந்து தரப்புல இருந்து ஒருவேளை டெவன் கான்வேக்கு ஒரு டஸ் ஹி மேக் அ கேஸ். நல்லா யோசிச்சு பார்த்தா குல்தீப் யாதவ் கூட அவர் நல்லா ஆடி இருக்காரு. வருண் சக்கரவர்த்தியும் அவர் பேட் ஆடினது கிடையாது. வருண் சக்கரவர்த்தி அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அவர் சூப்பரா ஆடி இருக்காரு. அந்த ஸ்பின் எலிமெண்ட் அவர் கொண்டு வருவாங்களா, கொண்டு வந்தா யாரை விடுவாங்க? கிளென் பிலிப்ஸ் ஒரு சான்ஸ் அவர் எக்ஸ்ட்ராடனரியா ஃபீல் பண்றாரு. போன மேட்சும் அடிச்சிருக்காரு, நான் சொல்லியிருக்கேன். பட் நெவர்தலெஸ் அது டெவன் கான்வே கொண்டு வரதுக்கு ஏதாவது இடம் இருக்கா? எந்த அகாமடேட் மேட் ஹென்ரிக்கு பதிலா, மேட் ஹென்ரி சோர் ஷோல்டர் பட் குட் பிளேன்னு கேரி ஸ்டெட் சொல்லியிருக்காரு. we are expecting him to turn up right ன்னு சொல்லியிருக்காரு. இது என்னோட டேக். பட் நெவர்தலெஸ் ஸ்பீடா உன்னோட தாட்ஸ் என்ன? இந்தியா வந்து சான்ஸே கிடையாது. அதை பத்தி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். they are going to stick on to the same playing 11. இப்ப நான் அந்த இதுல இருந்தேன்னா நான் கிளென் பிலிப்ஸை கண்டிப்பா டிரா பண்ண மாட்டேன். ஏன்னா எஸ் we expect him to struggle when he comes into the 33rd 34th over against high quality. சாரி, நீ சூப்பரா பேசணும், நல்லது பண்ண. நான் கிளென் பிலிப்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நான் சொல்ல. கிளென் பிலிப்ஸோட பர்ஃபார்மன்ஸ் காரணமாக இல்ல, டெவன் கான்வே உள்ள வந்தா நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுதுன்னு தான் சொல்றேன். கிளென் பிலிப்ஸ்க்கு அகைன்ஸ்டா கிடையாது. சோ அதை நான் ஜஸ்ட் கிளாரிஃபை பண்றேன். நீங்க சொன்னதை நான் ஒத்துக்கிறேன்றேன். because he is going to come at 34-35 with double spin attack, ball holder இருக்கும். it's not a bad option to think about. ஆனா அதை அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வர. it's not a bad option. I'm not saying that you are telling Glenn Phillips to be dropped. ஒரு ஆப்ஷன் கொடுக்குறீங்க, that option is definitely ruled out. ஏன்னா அவங்க அப்படி யோசிப்பாங்க, ஒரு கேம் சேஞ்சர் பின்னாடி வந்து குட்ட கமெண்டாக்க அடிச்சிருவாரு அப்படின்னு. நீங்க சொன்ன தியரியே தான் நானும் எடுக்கிறேன். Will Young வந்துட்டு he has been the continuous prospect for them right from game 1 and he scored 100. yes, அதுக்கப்புறம் பெருசா எதுவும் ஸ்கோர்ஸ் வரலன்னாலும் ஃபைனல்ஸ்ல போயிட்டு ஒரு சேஞ்ச் அப் பண்ணணுமா அப்படி நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா, உங்களுக்கே தெரியும், நிறைய கிரிக்கெட் ஆடிக்கீங்க. இல்ல வில் யங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பர்சனலா வில் யங்க தொடவே மாட்டேன்.
அந்த வின்னிங் காம்பினேஷனை மாத்தணுமா? இப்ப வந்து வில்லியன் வந்து 1 2 அடிக்கல, ஒரு 20 அடிச்சு ஸ்டார்ட் கொடுக்குறாரு. இட்ஸ் நாட் தட் இஸ் ஃபெயிலிங் மிசரபிளி. he couldn't match up what he did in the first gameன்றதுனால அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஒருவேளை மேட் ஹென்றி ஆடலைன்னா ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஜேக்கப் டஃபி டு கம் இன். ஏன்னா நேதன் ஸ்மித் குவிக்கா போடுவார். இந்த டஃபி கொஞ்சம் டேஞ்சரஸ் போலர், நிறைய பேர் பார்த்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. அவரு ஒரு ஜெனுவன் ஸ்ட்ரைக் போலன்றதுனால அவர் வர சான்ஸ் இருக்கு. ஆனா அவ்வளவு பேடா தெரியல அவர் விழுந்ததை பார்த்தா. ஷோல்டர் பிடிச்சின்னு போனார வழி, அதுக்கப்புறம் வந்து போலிங்கும் போட்டாருன்றதுனால ஐ எக்ஸ்பெக்ட் him to play. இதோட பெரிய சான்ஸ் கிடைக்குமா உங்களுக்கு? when you're playing against India on a pitch where they are favorites, favoring them போது மேட் ஹென்றி strikes up front is going to be very vital, which he did last game also. அதனால டெஃபினட்டா மேட் ஹென்ரியும் ஆடுவாரு. ஐ டோன்ட் see much changes in both the playing 11s. if Matt Henry is fit, I think both the teams will go unchanged, is my opinion. நான் ஹிந்திலயும் சொல்லியிருந்தேன், தமிழ்லயும் சொல்லியிருந்தேன். நியூசிலாந்து வந்தா இந்தியா will be very confident. I think we can expect another ICC title சொல்லியிருந்தேன். என்னவோ லாஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் டேஸ்ல நியூசிலாந்து போன மேட்ச் ஆடினதுக்கு அப்புறமா என் மனசு வந்து ஒரு மாதிரி அப்படியே அலப்பாயுது. ஐ டோன்ட் ஹாவ் அ வெரி நைஸ் ஃபீலிங். அது ஏன்னு தெரியல. இல்ல அந்த பட்டர்ஃபிளைஸான்னு தெரியல. கோயிங் இன்டு தி ஃபைனல்ஸ் ஒரு பட்டர்ஃபிளையா என்னன்னு தெரியல. என்னவோ ஒரு மாதிரி அப்படியே அது ஒரு கொஞ்சம் பிசிறு தட்டின மாதிரி இருக்காது. என்ன சொல்ற, எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. ஐ திங்க் நியூசிலாந்து ஹேவ் அ ஃபேர் ஷவுட் இன் திஸ் கேம் நான் நினைக்கிறேன். பீடாக் நம்ம we look at the matchups and the game changer possibility, and I think New Zealand have a fair shout. ஆஸ்திரேலியாவோட இருந்த மாதிரி பிட்ச் இருந்ததுன்னா நியூசிலாந்து ஹேவ் அ ஃபேர் ஷவுட். அண்ட் ரெண்டாவது என்னன்னா, நியூசிலாந்து ஒரு bowling அட்டாக் தான் இந்த டோர்னமெண்ட்ல இந்தியாவை ரொம்ப இம்சை கொடுத்துருக்காங்க. they look like they can hold back India's batting lineup together. எனக்கு என்ன ஒரே ஒரு சின்ன இதுனா, அவன்கிட்ட இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆப்ஷன் இல்ல. 2 ஆஃப் ஸ்பின்னரை போடுறான். அதை வச்சு ஓட்ட வேண்டியதா இருக்கு. ஃபாஸ்ட் bowling விக்கெட் எடுத்துறான். எனிவே நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போயிடலாம். லெட்ஸ் கோ ஃபார் மேட்ச் அப் ஃபார் த டே. ஐ திங்க் நான் 2 மேட்ச் அப் கொடுக்க போறேன். அது என்னன்னு எனக்கு தெரியும். உனக்கும் நான் அந்த 2 மேட்ச் அப் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஹூ ஆர் த மேட்ச் அப்ஸ் தட் யூ ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் வில் டிசைட் ஆர் ஒரு எக்ஸைட்டிங் மவுத் வாட்டரிங் கான்டெஸ்டா நீ அதை பாக்குற? நான் எப்படி பாக்குறேன்னா, கைல் ஜெமிசன் வர்சஸ் பெரியப்பா. ஏன்னா அந்த கிரவுண்ட்ல 3.1 டிகிரி சீம் மூவ்மெண்ட் ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் அச்சீவ் பண்ணியிருக்காரு. தட் இஸ் கைல் ஜெமிசன். அதுவும் என்னன்னா, இஸ் நாட் ரியலி குவிக், டால் ரிலீஸ். ஒரு 127 கிலோமீட்டர்ல அந்த 5 மீட்டர்ல ஏர்லியான் போட்ட பால் வேற. பர்டிகுலர்லி இந்தியா பேட்ஸ் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நிக்கும். பெரியப்பா உங்களுக்கு எப்படின்னா ஒரே ஒரு இதோட தான் வராரு. அதனால இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா அப்படியே விட்டு ஒரு இதுவா டிஃபென்ஸ் ஆடுற அதெல்லாம் வந்தவொடனே அட்டி நொறுக்குறாரு. இஸ் வெரி கிளியர். 10 ஓவர் நான் ஸ்டார்ட் கொடுக்கணும். தட் இஸ் கோயிங் டு பி தி டஃபஸ்ட் ஃபேஸ் அண்ட் தென் ஐ கேன் செட் இட் ஃப்ரம் 20 to 40ன்றதுனால கொஞ்சம் எனக்கு பயமா இருக்கு. இந்த ஜெமிசன் வர்சஸ் ரோஹித் சர்மா அப்படியே லூஸா ஒரு ஷாட் அடிச்சு அவுட் ஆயிடுவாரோன்னு. இல்ல பீடாக் அவ்வளவு த்ரெட் இருக்காதுன்றீங்களா? இல்ல, எனக்கு என்னவோ the point is a substantial score ரோஹித் சர்மா கிட்ட இருந்து வரணும் அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில. ஓகே, அண்ட் இட் குட் வெல் பி திஸ் கேம். ஆனா எனக்கு தெரிஞ்ச அவர் அப்ரோச்சை மாத்துறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அதே அப்ரோச் தான். அதை மாத்தவும் கூடாது. ஆஸ்திரேலியாவோட 2023 வேர்ல்ட் கப்ல அவுட் ஆனதுக்கு எக்கச்சக்க பேர் ஏகப்பட்ட அபிப்பிராயம் வச்சாங்க. ஒருவேளை if he gets off to a start ஒரு 40 ரன் அடிச்சிட்டாருன்னா then there is value in for him to buckle down and play அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிச்சில் டைம் இருக்கு. வேற நம்ம வேர்ல்ட் கப்ல பார்த்தோம்னா இந்தியால வெரி ஹை ஸ்கோரிங்கா இருக்க போறதுங்கிறது தான் எதிர்பார்ப்பு. So அவர் கோயிங் ஹார்ட் மேக்ஸ் சென்ஸ். பட் இந்த பிச்சில் if he gets off to a start, I think ரோஹித் சர்மா can make a substantial score. மேட் ஹென்றி அவங்க ஃபாஸ்ட் bowling கொஞ்சம் டென்ட் கிரியேட் பண்றாங்க நம்ம டாப் ஆர்டர்ல. எல்லா மேட்ச் அப்ஸுமே is something that I'm a little concerned about for our especially the openers. Matt Henry, Jamieson, Willor Rourke. I'm a little concerned, but that is not a matchup I am looking forward to. The one matchup I am looking forward to is Mohammad Shami versus Rachin Ravindra. Mohammad Shami has troubled Rachin Ravindra. World Cup semi-final தான் நினைக்கிறேன். வான்கடையில கூட I think ரச்சின் அவரு தான் அவுட் ஆகினார் நினைக்கிறேன். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால் he fished and nicked off நினைக்கிறேன். அண்ட் ஒரு மாதிரி ரச்சினுக்கு வந்து அந்த he doesn't like round the wicketல இருந்து ஸ்ட்ரெயிட்டா போட்டா பரவாயில்ல. ஷமி ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணி அங்கேருந்து உள்ள தள்ளும் போது அந்த ஆங்கிள் உள்ள வரலன்னா he is tending to nick off. பேக் ஷோல்டர் ஓபன் ஆகுது. So that is one matchup I'm looking forward to. ஏன்னா I think if Rachin gets through with 2 left arm spinners and Kuldeep Yadav that he plays well, New Zealand have the aces. இல்லாட்டி நீ என்னன்னா you are again forced to bring Varun Chakravarti early on to Rachin. So it kind of ஒரு மாதிரி அதான் உனக்கு இருக்கிற வெப்பன் முகமது ஷமி இல்லாட்டி வருண். And Rachin is definitely a good player. I'm looking forward to this matchup between Mohammad Shami and Rachin. நீ மச்சி ரெண்டாவது வேற ஏதாவது மேட்ச் வச்சிருக்கியா? அதான் இப்ப ஷாமி எப்படின்னா அந்த வேர்ல்டு கப் 2023ல பார்த்த மாதிரி செல்லமா சொல்லுவான். உங்களுக்கும் அந்த டயலாக் பிடிக்கும். சைடு வகர் எடுத்து சாப்பிட்டா பேசினா சரத்பாபு நினைச்சியாட, மெயின் வில்லனே அவரு தாண்டா,
அந்த மாதிரி ஒரு ஷமியை நான் பார்க்கல. ஈவன் தோ இஸ் போலிங் வெல்லுங்கும் போது எனக்கு நீங்க சொல்ற மேட்ச் அப் நடக்கணும்னு ஆசை. அந்த மாதிரியான ஒரு ஷமியை நான் பார்க்கல. அது ஏன்னு தெரியல. இன்னும் அந்த ரிதம் அவருக்கு இன்னும் வரல. அது வந்துருச்சுன்னா எனக்கு நல்லா இருக்கும்னு பாக்குறேன். நீங்க சொல்ற மாதிரி அந்த மேட்ச் அப்ல ஒரு சீக்கிரம் சச்சின் ரவீந்திரா அவுட் பண்ணிட்டாருன்னா திங்ஸ் வில் பி வெரி குட். அதனால என்ன சொல்றது, என்னோட மேட்ச் அப் இதுதான், ரோஹித் சர்மா வர்சஸ் கைல் ஜெமிசன். பெருசா வருண் சக்கரவர்த்தி வர்சஸ் ரச்சின் ரவீந்திரா பெரிய எனக்கு மெமரிஸ் ஒண்ணும் இல்ல. அவங்க ரொம்ப விளையாடின மாதிரி சிஎஸ்கே கேகேஆர் கூட என்ன விளையாடினாங்கன்னு ஞாபகம் இல்ல. பெருசா எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்ல. பட் தட் செட் அண்ட் டன் அந்த மேட்ச் அப் குள்ள போறதுக்கு மத்த 3 ஸ்பின்னர்ஸ் நல்லிஃபை பண்றதுக்கு ரச்சின் பிகம் தி க்ரூஷியல் ஃபேக்டர். வில் யங் கூட குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின் பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா அவங்க 2 பேரும் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னா தென் கேன் வில்லியம்சன் மிச்சல் தட் பிகம்ஸ் a little dangerous. சரி, நான் ஒரு மேட்ச் அப் சொன்னேன், நீ ஒரு மேட்ச் அப் சொன்ன, வேற ஏதாவது மேட்ச் அப் இருக்கா உங்க மைண்ட்ல? இஸ் தேர் எனிதிங் எல்ஸ் தட் யூ ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு? எனக்கு வருண் சக்கரவர்த்தி வர்சஸ் கிளென் பிலிப்ஸ், திருப்பி அதை தான் சொல்லுவேன். ஏன்னா கிளென் பிலிப்ஸுக்கு பாத்தீங்கன்னா ரன்னிங் டவுன் த ட்ராக் இறங்கி வந்து அவர் அடிக்கவே மாட்டாரு. என்ன பண்ணுவாரு, மசல் பண்ணுவாரு ஸ்வீப்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, பேக் ஃபுட் போய் இன்சைட் அவுட் அடிக்க பார்ப்பாரு, இல்ல பிக்கப் புல் அடிக்க பார்ப்பாரு. ஒரு பாயிண்ட் நீங்க எந்த எபிசோட்ல சொன்னீங்க ஞாபகம் இருக்குல்ல தெரியல, 92 கிலோமீட்டர்ல இந்த டிப் இருக்கு வருண் சக்கரவர்த்திக்கும் போது நீங்க பேக் ஃபுட் பிளே வருண் சக்கரவர்த்திக்கு அன்லெஸ் அதர்வைஸ் he errors really in shorter lanes, it's going to be difficult for Glenn Phillips. அதனால அந்த கிளென் பிலிப்ஸ் ரோஹித் சர்மாவை என்ன பண்றாருன்னா, ஒரு விஷயத்துல நான் ரோஹித் சர்மாவை அப்ரிஷியேட் பண்ணுவேன். இந்த துபாய் கண்டிஷன்ஸ்ல நீங்க ஸ்பின்னர்ஸை பவர் பிளேக்கு அப்புறம் தான் எடுத்துன்னு வரணும். அன்லெஸ் அதர்வைஸ் யுவர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஹவ் கிவன் அப். அப்படிங்கும் போது கவலையே படாம யார் என்னமோ சொல்லியும் அவர் வந்துட்டு 8வது ஓவர் 7வது ஓவர் தான் வருண் சக்கரவர்த்தியை டிராவிஸ் ஹெட்டுக்கு அவர் கொண்டு வந்தாரு. Even though we said it would be good to see him open the bowling. So Rohit Sharma has been spot on when it comes to reading the conditions ன்றதுனால that is the time he will reserve some overs for Varun Chakravarti for the late order. That is going to be Santner, Glenn Phillips and even Kyle Jamieson can bat in both. I am looking forward for Phillips and Varun Chakravarti matchup also. இதான் 2 மேட்சப் எனக்கு. நான் இன்னும் ஒரு மேட்சப் எதிர்பார்க்கிறேன். ஆப்வியஸ்லி அன்பார்ச்சுனேட், நான் 2மே நியூசிலாந்து தரப்புல இருந்து போலிங் சொல்றேன். சாரி, நியூசிலாந்து தரப்புல இருந்து பேட்டிங் சொல்றேன். நான் இன்னொரு மேட்சப் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, கேன் வில்லியம்சன் வர்சஸ் ரவீந்திர ஜடேஜா. இட்ஸ் பீன் ஒன் ஹெல் ஆஃப் அ மேட்சப் மச்சி. வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் அக்ஷர் பட்டேல் தான் வந்து அவுட் ஆக்கினான் லாஸ்ட் கேம் கேன் வில்லியம்சனை. பட் ஜடேஜா அந்த புருட்டன் பால் திரும்புறது, கேன் வில்லியம்சன் கவர் மேல அடிக்க ட்ரை பண்றது, விட்டுட்டு ஸ்டம்ப்ல இருந்து ஒதுங்கி கட் ஆடுறது, கொஞ்சம் லைன்குள்ள வந்து ஏதாவது ஸ்லாக் ஸ்வீப் அடிக்க முடியுமா தேடுறது. இட்ஸ் அ ரிவேட்டிங் கான்டெஸ்ட். அதாவது ஒரு டாம் அண்ட் ஜெரி கான்டெஸ்ட் மாதிரி போயிட்டு இருக்காது. ஆக்சுவலா கேன் வில்லியம்சன் இஸ் ட்ரைங் டு கெட் அஹெட். ஜடேஜா இஸ் நாட் அலோவிங் ஹிம். நடுவுல ஒரு ஷாட் அடிக்கிறான். ஒரு கிரிக்கெட் கனாசியரா நீ? உனக்கு கிரிக்கெட் பிடிக்குமா? பிளேஸ் பேசேஜ் ஆஃப் பிளேஸ் பிடிக்குமா? டூ வாட்ச் அவுட் ஃபார் ரவீந்திர ஜடேஜா வர்சஸ் கேன் வில்லியம்சன். அண்டர்ஸ் கேன் வில்லியம்சன் ஏர்லியாவே அவுட் ஆயிட்டால வழியே. ஏன்னா தட் மேட்ச் அப் அதுல என்ன நடக்குது, கேன் வில்லியம்சன் ஸ்டம்ப் அவுட் எப்படி வெளில போறாரு, ஒரு பால் பேக் ஃபுட்ல எப்படி கட் அடிக்கிறாரு, எரர் பண்ண வச்சு கவர்ஸ் மேல எப்படி அடிக்க பாக்குறாரு, ஜடேஜா லெங்த் எப்படி இழுக்கிறாரு, ஸ்பீட் எப்படி மாத்துறாரு. அது ஒரு ரிவேட்டிங் கான்டெஸ்ட். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். எனிவே அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாம் பிடா. அடுத்த செக்மெண்ட் இஸ் ஆர் கேம் சேஞ்சர் ஃபார் த டே. இந்த ஃபைனல்ல கேம் சேஞ்சரா கேம் சேஞ்சர்ஸா, ப்ளூரலா சிங்குலரா, உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்றேன். 2 தரப்புல நியூசிலாந்து ஒரு கேம் சேஞ்சர் சொல்லலாம், இல்ல நான் உனக்கு கொடுக்குறேன். 2 பேர் கூட சொல்லி, இந்தியா தரப்புல இருந்து 2 பேர் கூட சொல்லு. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். 2 சொன்ன அதுக்கப்புறம் இது இல்ல. திருப்பியும் போன தடவை இந்த ரிவ்யூ நம்ம பண்ண போது இந்தியா சீக்கிரம் விக்கெட் விழுந்துரும், கேஎல் ராகுல் வந்து காப்பாத்துவாருன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னேன். திருப்பியும் நீங்க சொன்னீங்க பாருங்க, ஒரு நைஸ் ஃபீலிங் இல்லைன்னு. ஈவன் தான் ஐம் கோயிங் டு கிவ் த எட்ஜ் டு இந்தியா. எனக்கும் அந்த நைஸ் ஃபீலிங் என்னமோ வரமாட்டேங்குது. I still feel India will lose early wickets and KL Rahul will come into the picture and score a 65-70 to rescue them to good total அப்படின்றது. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கேன் மாமா தான். இப்ப நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவேன் கேன் மாமாக்கு. பர்டிகுலர்லி யூ ஸ்போக் அபவுட் இன் ஸ்கோரிங், ட்ரைங் டு ஸ்கோர் த்ரூ கவர்ஸ். 6-3 ஃபீல்டு போடுவேன் அக்ஷர் பட்டேலையும் ரவீந்திர ஜடேஜாவையும். கேன் மாமா வந்த உடனே என்ன பண்ணுவேன், 2 பக்கமும் லெப்ட் ஆஃப் ஸ்பின் கொண்டு வந்துருவேன். அக்ஷர் பட்டேல் அண்ட் ரவீந்திர ஜடேஜா ஒரு லாங் ஆஃப் வச்சுட்டு ஒரு ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் கேச்சிங், அவன் பக்கத்திலேயே ஒரு இந்த பக்கம் டுவர்ட்ஸ் தி லெஃப்ட் இன்னொரு கவர்ஸ் மாதிரி ஒன்று வச்சுட்டு பாயிண்ட ஸ்கொயரா வச்சுட்டு ஒரு ஸ்வீப்பர் கவர்ஸ் ஸ்கொயர் லெக்க நல்லா அந்த பக்கம் தள்ளிட்டு ஒரு ஷார்ட் மிட் விக்கெட்டு, அதுக்கப்புறம் ஒரு லாங்கான கொஞ்சம் ஒய்டா வச்சுட்டு அவருக்கு அப்படியே க்ளோஸ் டு த கிரீஸை வந்து ட்ரிப் பண்ணி வெளியில எடுத்துன்னு போற மாதிரி போவேன். வேர் ட்ரை டு கெட் இன் தேர். அப்ப அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, 2வது ஷாட்டு அங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா இறங்கி வந்து அகைன்ஸ்ட் த லைன் பிக்கப் ஃபிளிக் அடிக்க போவாரு கவுகான். இஃப் ஹி டசன்ட் see the mid wicket there against the spin, பால் இங்க நிக்கும், திருப்பியும் ஸ்டம்பிங் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ரிஸ்கை தான் நான் எடுப்பேன். even though I'm telling that this is the strategy for Kane Williamson, my game changer for New Zealand is Kane Williamson.
ஏன்னா நான் வந்து ஆக்சுவலி ரெண்டு ஒரு தரப்புல இருந்து ஒண்ணு சொல்றேன். பட் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எனக்கு இன்னும் இந்த மேட்ச் மிச்சல் சாண்டனர் ரொம்ப குரூஷலா இருக்க போறாரோன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. இல்ல குரூஷலா இருக்க போறாரோன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. அதாவது நல்லா போடுவான், சூப்பரா போட்டுட்டு இருக்கான். பட் கேம் சேஞ்சர்ஸ் 2 பேருமே பேட்ஸ்மேன் தான் சொல்ல போறேன். இந்தியா தரப்புல 2 பவுலர் சொன்னேன் ஃபர்ஸ்ட் அந்த மேட்ச் அப்ல. இதுல கேம் சேஞ்சர் 2 பேருமே வந்து நான் அகைன் பேட்டர்ஸ் தான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா சைட்ல இருந்து நம்ம யாரு கேம் சேஞ்சரா இருக்க நல்ல சான்ஸ் இருக்குன்னு சொல்றேன். இது லைட்டா நம்பர்ஸ் அண்ட் ரீசன்ட் மெமரி. நியூசிலாண்டோட வந்து வான்கடையில வச்சு ஒரு உரி ஒரு பிரி அப்படின்னு வச்சு செஞ்சாரு. வேர்ல்ட் கப் முழுக்க வேற லெவல்ல பேட்டிங் பண்ணாரு. லாஸ்ட் இஸ் பாவம் கான்ட்ராக்ட் வித் பிசிசிஐ ரீசென்ட்லி ஹேட் டு கோ பேக் அண்ட் ப்ரூவ் ஹிஸ் திங். போன மேட்ச் பேசும்போது என்ன சொன்னார்னா ராபின் உத்தப்பா கேட்டாரு, நீ வந்து பயங்கர கம்போஸ்டா இருக்க கிரீஸ்ல அப்படின்னா ஐ ஒர்க் ஆன் பிரீதிங் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறாரு. குவைட் த ஸ்மார்ட் கை. ஒரு ஸ்வாக் இருக்கு. லாஸ்ட் கேம் துபாயில நியூசிலாண்டோட அண்டர் பிரஷர் 30-3 இருந்து ஒரு ஐசால கிரிகிரினா கொண்டு ஆடின ஸ்ரேயஸ் ஐயர் தான். ஜஸ்ட் அன் அன்பிலீவபிள் பேட்ச். வேற லெவல்ல ஆடுறான். ஸ்பின் வந்து நீ சாண்ட்னர் அவன் வந்து அல்லேக்கா அப்படி ஆடி விட்டுறான் சாண்ட்னரை. அப்கோர்ஸ் ஹி காட் டன் டு ஜாம்பா இந்த லாஸ்ட் கேம் ஒரு கட் ஆடி ஐ திங்க் இட் வாஸ் ஒரு என்ன சொல்றது ஜாலியா ஆடி ஒரு ஷாட் ஃப்ரண்ட்ல பேக்ல ஆட வேண்டிய பால் ஃப்ரண்ட்ல ஆடி தள்ள வேண்டிய பால் பேக்ல ஆடி 2 ஆஃப் ஸ்பின்னர்லாம் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அவனுக்கு போலிங் போடுறது. ஃபாஸ்ட் போலர் ஷார்ட்டா போடுறாங்க, ஷார்ட் பால் டீசெண்டா ஆடுறான். ஒருவேளை நம்ம ஷார்ட் பால்லாம் கெட் த்ரூ பண்ணி நல்லா ஆடினான்னா இது ஸ்ரேயஸ் ஐயரோட குட் பி. ஐ திங்க் இஃப் ஐ வாஸ் நியூசிலாந்து நான் வந்து ஸ்ரேயஸ் ஐயரை வாட்ச் பண்ணின்னு வருவேன். டேய் இது வாட்ச் பண்ண வேண்டிய வால் கிளாக்டா அப்படின்னு பிளான் பண்ணுவேன். ஏன்னா விராட்டுக்கு அகைன்ஸ்டா அவங்க ஸ்பின் ஷோக் போட ட்ரை பண்ணுவாங்க. அந்த விராட்டுக்கு ஸ்பின் ஷோக் கொடுக்காம அலோவ் பண்ணாம ஆடுற பிளேயர் ஸ்ரேயஸ் ஐயர். டேய் இவ இல்லடா அவ, ஆனா இவ மூலமா தான் அவ அப்படின்னு விவேக் மின்னல்ல சொல்ற மாதிரி, டேய் இவன் இல்லடா அவன், இவன் மூலமா தான் அவன் ஸ்ரேயஸ் ஐயரை கன்ஃபார்மா டார்கெட் பண்ணோம் நியூசிலாந்து. அதர்வைஸ் இட் கெட்ஸ் ரியலி டிஃபிகல்ட் ஃபார் தம். அண்ட் நியூசிலாந்து தரப்புல இருந்து நான் ஐ எம் கோயிங் டு கோ வித் ரச்சின் ரவீந்திரா அகைன். ஐ நோ பிக் கேம் பிரஷர் கேம். ரச்சின் தி யங் பாய், அவன் கேம் ரொம்ப மாத்திப்பான்னு எனக்கு தோணல. பட் சம் ஹவ் இஃப் ஹி கெட்ஸ் த்ரூ தட் இனிஷியல் ஃபேஸ் வித் 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அண்ட் கேன் வில்லியம்சன் அவங்க எல்லாம் பேசி அப்படியே கூட்டிட்டு போனாங்கன்னா பயப்புள்ள ஹி கேன் கிரியேட் சம் ஹேவக். பட் நோயிங் இந்தியா அவனை காலாண்டையே போட போறாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கூட காலாண்டை தான் போடுவாங்க. குல்தீப் யாதவும் டக்கப் தான் பண்ண பார்ப்பாங்க. அவனுக்கு இங்க க்ளோஸ் பிளைண்ட் ஸ்பாட் ஆஃப் சைடு பிளேயர்னு அவங்களுக்கு தெரியும், டக்கப் பண்ண பார்ப்பாங்க. அந்த பிச்சில் என்ன ஆகும் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். ஐ வுட் லவ் டு see ரச்சின் ரவீந்திரா being dismissed very early, but I feel he is the potential game changer on New Zealand side. ஏன்னா மத்தவங்க எல்லாரும் ஒரே மாதிரி ஆடுவாங்க மச்சி. டேரல் மிச்சல் ஆகட்டும், டேரல் மிச்சல் ஸ்ட்ரகிளிங் டு பிக் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். கேன் வில்லியம்சன் ஷீட் ஆங்கர் பண்ணுவான், வில் யங் ஷீட் ஆங்கர் பண்ணுவான். டேரல் மிச்சல் சொன்ன முன்னாடி கிளென் பிலிப்ஸ். I don't think against India he can make the same impact that he made against some of the other teams. So என்னோட மனசுல கேம் சேஞ்சர்னு யோசிக்கும் போது ரச்சின் ரவீந்திரா தான் வருது. சம எபிசோட போயிருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு பயங்கரமான ஒரு எபிசோட் கிரிக்கெட் டிஸ்கஷன் விட்டுருக்கோம். ஐ வில் த்ரோ த பால் ஆன் யுவர் சைட். ஃபைனல் வெர்டிக்ட் என்ன நினைக்கிற? What are the concerns? Where do you think this game is headed? Is India bringing back-to-back ICC trophy back home? ஈவன் தோ நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் அந்த ஒரு பிதரல் ஃபீலிங் இருக்கு. இருந்தாலும் 2 கீ வின் ஃபேக்டர்ஸ் தான் இங்க நான் சொல்லிட்டே இருப்பேன். ஹவ் யூ பேட் ஃப்ரம் ஓவர்ஸ் டு 20 to 40 and how economical your spinners are from overs 15 to 40. ஸோ இந்த 2 ஃபேக்டர் பார்க்கும்போது இந்தியன் பிளேயர்ஸ் ஆர் பெட்டர் அகேன்ஸ்ட் தட் ஸ்பின் ஈவன் தோ தெர் இஸ் சாண்ட்னர் த்ரெட். அது தவிர வேற எதுவும் பெரிய த்ரெட்டா நான் பார்க்கல. அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து பேட்டர்ஸ் டேக் அவே த டாப் 3 அப்படிங்கும் போது India will have edge, extremely slender edge, that is 52-48. அதனால third time Champions Trophy homecoming for India. சரி, தேர்ட் டைமா ஒரு வாட்டி டை நினைக்கிறேன், ஒரு வாட்டி ஷேர் நினைக்கிறேன், தேர்ட் டைம் வீட்டுக்கு வருதுங்கிறாரு. நான் பேக் டு பேக் ஐசிசி ட்ராஃபிஸ் அப்படிங்கறத ரொம்ப வழிமேல் விடி வைத்து காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா அந்த ஸ்லெண்டர் லீட், ஸ்லெண்டர் அட்வான்டேஜ் ஆஃப் 52-48 இஸ் வேர் என்னோட கன்சர்னும் இருக்கு. அது வந்து ஐ டோன்ட் நோ, ஐ ரியலி ஹோப் இட் இஸ் ப்ரீ கேம் நர்வ்ஸ். இப்போ ஒரு பிளேயரா நான் இருக்கும்போது அந்த நர்வ்ஸ் இருக்கும், அதே மாதிரி வெளியில இருந்தாலும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. அது லெட்ஸ் ஜஸ்ட் ஹோப் தட் இட் இஸ் நர்வ்ஸ் அண்ட் இந்தியா கேன் கோ அண்ட் டாமினேட் திஸ் கேம் ஹேண்ட்ஸ் டவுன். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். உங்களை மாதிரி ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். பட் யா, நைஸ் கைஸ் டோன்ட் கம் லாஸ்ட். நியூசிலாந்து ஆர் நைஸ் கைஸ் while India is a high quality team. It is a great final setup. Like நாங்க ப்ரிவியூஸ்லாம் சொன்ன மாதிரியே it's an unbelievable setup that's waiting for us. And I hope it's a great game, cracker of a game. And நம்ம சைடு அது போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட, அந்த வைப்ஸோட, அந்த ஒரு நர்வினஸோட உங்ககிட்ட அந்த ப்ரிவியூ விடுறேன். நீங்க காமெண்ட் செக்ஷன்ல ஆஸ் யூசுவல் விடுங்க. எங்களோட கன்சர்ன்ஸ் அண்ட் பிளேயர்ஸை பத்திலாம் நிறைய சொல்லியிருக்கோம், மேட்ச் அப்ஸ், கேம் சேஞ்சர்ஸ்ல. உங்களோட தாட்ஸை ப்ளீஸ் லீவ் இன் தி காமெண்ட் செக்ஷன். ஆஸ் ஆல்வேஸ் யூ ஆர் வாட்சிங் அண்ட்
மஞ்சள் வெயில் மாலையிலேக்கு ஷவுட் அவுட் கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. அண்ட் உங்க இன்னொரு விஷயம் சொல்றேன், பீடா உன் ரசிகர் மன்றம் வந்து உசுறு எடுக்கிறாங்க, நீ பேசல பேசல பேசலன்னு. ஃபர்ஸ்ட் எபிசோடு பேசாம வெளில சொல்ல போற நீ தானே சொன்ன. செகண்ட் எபிசோட்ல தானே நீ வர. அந்த எபிசோடுக்காக காத்துருங்க. பீடா பின்னி பெடல் எடுத்துருக்கான் செகண்ட் எபிசோட்ல. வில்லன் எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டத்துக்கு வந்தாதான் சூடு பிடிக்கும். 2வது எபிசோடு பாருங்க. வர்மா லேட்டா தானே வந்தான் ஜெயிலர்ல. வேடிக்கை பாப்போம் வெயிட் பண்ணி. தேங்க்யூ so much for joining us on this preview. லைவ் மேட்ச் முடிஞ்ச உடனே லைவ்ல சந்திப்போம். வித்யுத் சிவராமகிருஷ்ணன் ஜாயின் பண்றாரு. இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் கூட ஜாயின் பண்ணலாம். Until then, thank you so much for joining us on this preview.